அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இந்த வகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது குர்ஆனை எப்படி அணுகுவது, குர்ஆனுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு, அதை நாம் எப்படி அணுக வேண்டும், அதை அணுகுவதற்காக உள்ள தகுதிகளை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக குர்ஆனை அணுகுவதற்கு முதல் தகுதியாக நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த குர்ஆனை அணுகுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மிகவும் தாழ்ந்து போய்விட வேண்டும். அந்த குர்ஆனுக்கு நாம் தாழ்ந்து போய்விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா அல் ஹஷர்ல சொல்றான், நபியே, மலை மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருந்தால் அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்கி அது பிளந்துவிடும். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டே அவருக்கு நாமல் விளக்குகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லுகிறான். ஒரு மலை இருக்குது, அந்த மலை எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். மலை எவ்வளவு கடினமா இருக்கும், அந்த மலை மீது எவ்வளவு பேர் பயணம் செய்யறாங்க, எவ்வளவு பேர் ஏறுறாங்க, அதனுடைய கடினத்தன்மைய எல்லாருமே அறிவோம். மற்ற பொருள்கள் போடும் மலை கிடையாது. மற்ற பொருளை உடைக்கலாம், சாதாரணமாக உடைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மலையை உடைப்பதற்கு கூட அவ்வளவு பெரிய இயந்திரங்கள் வேணும். அதை உடைப்பதற்கு வெடிப்பொருளை வைப்பாங்க. அப்படியும் வெடிக்காது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த மலையை வெடிப்பதற்கு, உடைப்பதற்கு அவ்வளவு பாடுபட்டு செய்வாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை அந்த மலை மீது இறக்கணும்னு வைங்களேன், பயத்தா அது அப்படியே பிளந்துரும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இது மூலியமா நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, குர்ஆனை இறக்குனா மலை வெடிச்சிருமா? அந்த பயத்தால் அது அப்படி இல்லை. அதோடைய பொருள் என்ன சொன்னா, குர்ஆனுக்கு மலை மண்ணா போயிடும். நான் மலை சொல்லுது குர்ஆன்ட்ட, நான் ஒண்ணுமே இல்லை உன் முன்னாடி, நான் வெறும் மண்ணாக தான் இருக்கேன். இந்த எப்படி ஒரு தாழ்ந்து போகுது பாருங்களேன். மலையே நாம் எவ்வளவு கடினமாக நினைப்போம், ஆனா அந்த மலையே இந்த குர்ஆனுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு போயிருது. யாருமே மலையை வளைக்க முடியாது. மலையை வளைக்க முடியுமா? நம்மளுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ண முடியுமா? பண்ணாலும் அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த குர்ஆனுக்கு முன்னாடி அந்த மலை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போயிருது. அந்த மாதிரி போகுது. ஆனா மனிதன் இன்னைக்கு அப்படி போறான். குர்ஆனுக்கு முன்னாடி குர்ஆனை நாம அணுகிறோம்னா நம்ம எப்படி போயிடணுமா, நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டு குர்ஆன்ட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடணும். நீ தான் எல்லாம், உனக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஈகோ, என்னுடைய பவர், அது இது, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் தெரியுமா, நான் எத்தனை பேர் கொண்ட குழு நான் வச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய முதலாளி தெரியுமா, எல்லாத்தையும் வீசிடணும். மலை எப்படி மலை மீது இறக்கினால் மலை தூள் தூளாகி போய் அதற்கு சரணடைந்து விடுமோ, அதே போல் குர்ஆனை அணுகும் போது அதற்கு முதல் வழி என்னது? தாழ்ந்து போயிடணும். நம்ம குர்ஆன்ட்ட ஒண்ணுமே, அதுக்கு முன்னாடி போய் நின்றணும். நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன்னு நம்ம போயிடணும். இப்னு தைமியர் ரஹிமுல்லா சொல்றாங்க, குர்ஆனை அணுகுவதற்கு அறிவு முக்கியம் இல்லையா. நீ பாக்குறோம்ல, அறிவு பெருசா இருந்தா நான் என்ன வேணா செஞ்சிருவோம்பாங்க. ஒரு ஆள்கிட்ட அறிவு இருக்குன்னு வைங்களேன், நல்ல மூளை இருக்குன்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்க, எந்த ப்ராஜெக்ட் தாங்க பாய், எத்தனை வேணா தாமே, நான் அசால்ட்டா முடிச்சு கப்பம்பாங்க. இந்த குர்ஆனை படிப்பதற்கும் சில பேர் என்ன நினைச்சு கொண்டு இருக்கோம், இந்த குர்ஆனை அறிவு இருந்தா போதும், படிக்க தெரிஞ்சா போதும், சிந்திக்கின்ற திறன் இருந்தா போதும், அந்த அறிவை வைத்து இந்த குர்ஆனை விளங்கிட முடியும்னு நினைக்கிறோம். ஆனா தவறு. இப்னு தைமியர் ரஹிமுல்லா சொல்றாங்க, அந்த குர்ஆனுக்கு அந்த அறிவை வச்சு வேஸ்ட். இந்த குர்ஆனை அணுகும் போது என்கிட்ட அறிவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போனோம்னு வைங்களேன், வேஸ்ட்டுங்கிறாங்க. எது முக்கியமா? தாழ்ந்து போகணுமா. இந்த குர்ஆன்ட்ட நம்ம தாழ்ந்து போயிடணும். நீ தான் எல்லாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே தெரியாத ஆளுன்னு சொல்லி அந்த குர்ஆன்ட்ட போய் நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னு வைங்களேன், அப்படிதான் போகணும்னு சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ராஃப்ல 204வது வசனத்துல சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டா அது செவித்தாழ்த்தி கேளுங்க. சரியா? அது ஓதப்பட்டா நீங்க எதுவும் பேசாதீங்க, அப்படியே செவித்தாழ்த்தி அதை அப்படியே கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒண்ணுமே இல்லை, குர்ஆன் தான் எல்லாம் சொல்லி அதை அப்படியே ஒரு போக்கஸா பாருங்க, நீங்க அருள் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான்.
மேலும் அல்லாஹ் ரபுல்லாம் சூரா காஃப்ல 37வது வசனத்துல சொல்றான், எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ, எவர் செவில் தாழ்த்தி ஆழ்ந்தத்தோடும் அந்த ஆழமாகவும் நினைவூற்றலும் பாக்குறாங்களோ அவங்களுக்கு படிப்பினை இருக்கு இந்த குர்ஆன்ல. எப்படி பார்க்கணுமா, இந்த குர்ஆனை நாம் அணுகும் போது சும்மா சாதாரணமா வேற புக்கு படிக்கிற மாதிரியோ இல்ல வேற புக்கெல்லாம் படிப்போம்னா சும்மா நான் இப்ப காலைல நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படி மேட்டாப்ல அப்படியே படிச்சுட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு இது இல்லாம என்னப்பா இல்ல டெய்லியும் வர நியூஸ் தானப்பா இதுல என்னப்பா இருக்கு, நம்மளுடைய மைண்ட் தெரியுதா. அந்த சாதாரண புக்குகள்ல படிக்கும் போது எப்படி படிப்போம், ஒண்ணுமே என்ன இருக்குது இதுல சும்மா படிக்கிறது தானே, டைம் பாஸ் தானே, அப்படி அதே மாதிரி குர்ஆனை படிக்க கூடாது. அதை படிக்கும் போது ஆழ்ந்து கவனிக்க நல்லா சொல்றேன். அப்படி செஞ்சா அதுல படிப்பினை இருக்குங்கிறாங்களா, முழுமையா கேட்க வேண்டாம். அந்த மாதிரி குர்ஆனை கேட்டமாக்கு இதுல என்ன விஷயம்னு சொன்னா முழுமையா என்ன அடங்குது பாருங்களேன். நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரணும், ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிட்டு அதோட அப்படியே போய் சிரமஞ்சிடணும். அதுக்கு குர்ஆன் தான் எல்லாம், எனக்கு அறிவு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பதவி ஒண்ணுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆனை போய் அணுகணும்னு முதல் தகுதி இருக்கிறது. இரண்டாவது தகுதி என்ன, முன்முடிவு இல்லாம அணுகணும் குர்ஆனை. இப்போ சொல்றோம்ல முன்முடிவுனா, ஒரு மனிதர்களை பற்றி நாம் முன்முடிவோட இருப்போம். இப்போ ஒரு நபரை பார்த்தோன்னே இவன் அவரை பத்தி முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை பத்தி நம்ம முன்னாடியே ஒரு சிந்தனை வச்சிருப்போம், இவர் இப்படிதான். இப்போ ஒரு மனிதரை பார்க்கிறோம், அப்ப அவர் முன்னாடியே அந்த ஒரு தப்பு செய்வாரு, அதை நினைச்சிட்டு இருப்போம், இவர் அப்படிதான், இவர் அந்த தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமா அதே மனிதர்கள் அந்த நினைப்புலனால வர்றதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில முடிவு எடுக்கிறாங்க. எப்படி, ஒரு எலியை வச்சு ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க. ஒரு கூட்டத்தோட எலி சேட்டை செய்யற எலின்னு சொல்லிட்டாங்க. இந்த எலிகளை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சேட்டைகள் செய்யற எலி, இரண்டாவது நல்ல எலி. இப்ப இந்த ரெண்டையுமே ரெண்டு வகை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு கூட்டத்தாட்ட இந்த எலியையும் இன்னொரு கூட்டத்தாட்டு இந்த எலியும் வழங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுங்க, என்னென்ன செஞ்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, ஆமா இந்த எலி சேட்டை பிடிச்ச எலி தான், அவ்வளவு சேட்டை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, அந்த நல்ல எலின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமா இது சேட்டை பிடிச்ச எலியா தான் இருக்குது, சரி நல்ல எலியா தான் இருக்கு, எந்த தொந்தரவும் செய்யல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே தான் அந்த ஆராய்ச்சியாளர் கடைசியா சொல்றாரு, இந்த ரெண்டு கூட்டத்தார் எலியுமே ஒரே எலிதான், நான் பிரிச்சுலாம் தரல, இது சேட்டை பண்றது இது சேட்டை பண்ணாத எலிலாம் தரல. அப்போ நான் மனிதர்கள் மீது ஆராய்ச்சி நடத்தணும்னு செஞ்சேன். இப்போ உங்களுக்கு புரியுதா, அதாவது அவங்க உள்ளத்துல சேட்டை பிடிச்சாலும் நினைச்சிட்டான்னு வைங்களேன், அது என்ன செஞ்சாலும் சேட்டையா தான் தெரியும். உங்களுக்கு புரியுதா. இப்போ ஒரு நபர்கள் பத்தி ஒரு நபரை பத்தி நம்ம எதாவது நினைச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு இதை பத்தி நினைச்சிட்டோம்னு வைங்களேன், அவங்க என்ன செஞ்சாலே அதுதான் செய்வாங்கன்னு தோணும். இது மனிதர்களுடைய இயல்பு. இந்த எலிகள் மூலியமா அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, நான் எலிக்கு ஆராய்ச்சி வைக்கல, மனிதர்களுக்கு தான் ஆராய்ச்சி வச்சோன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. மேலும் நபிசல்லா காலத்துல யூதர்கள்ல ரசூல்லாட்ட போய் சொல்றாங்க, நீங்க சிறுக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவுக்கு சிறுக்க வைக்கிறோமா, என்ன சிறுக்க வைக்கிறோம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே, நீங்க காபா மீது சத்தியம் செய்யுங்க, சிறுக்கு தானே, அதாவது எது உண்மையோ அது மீதுதான் சத்தியம் பண்ணணும். யாருக்கு உண்மை எது பொய் என்ன தெரியுதோ அவங்கள்ட்ட தான் சத்தியம் செய்யணும். ஆனா நீங்க யார்கிட்ட செய்யறீங்க, நீங்க காபா மீது சத்தியம்னு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா உடனே மாத்துறாங்க. அப்படியா, காபாவின் இறைவனாகிய அல்லாவின் மீது சத்தியம் செய்யுங்க இனிமே அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்போ ரசூலுல்லா இந்த முன்முடி இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, முன்முடிவுன்னு சொல்லு இந்த புரியுத வழங்குது அவங்களுக்கு. முன்முடிவு இதுதான் முடிவு, இதுதான் இல்லைன்னு இல்லை, அவங்க தப்புன்னு தெரிஞ்சா டக்குன்னு மாத்திடுவாங்க. முன்முடிவு இல்லாம இருந்திருக்காங்கன்னு இதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். சரியா, யூதர்கள் அல்லாவை மறந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த முன்முடிவு தான். யூதர்கள் அல்லாவை ஏன் மறுக்கிறாங்கன்னு பார்த்தா, அல்லாஹ் சொல்றான், நீங்க மார்க்கத்தை ஏத்துக்கணும்னு என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்கள் முன் சமுதாயத்தை எப்படி பார்த்தோமோ அப்படிதான் நாங்க பின்பற்றுவோம். என்ன சொல்றாங்க, முன்னாடி உள்ளவங்க எப்படி இருந்தாங்களோ, நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்கல்ல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு உதாரணமா நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னு வைங்களேன், நம்ம கடை வச்சிருந்தோமாக்கு அப்போ ஒரு ஜென்ரேஷன்லயும் ஒவ்வொரு டெக்னாலஜி மாறிக்கிட்டே வருது. இப்போ ஒரு கடையில ஒரு டெக்னாலஜி, நம்மளுடைய அப்பா காலத்துல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க,
இப்ப நம்மளுடைய காலத்துல வந்து அந்த டெக்னாலஜி வந்து மாத்தணும். இல்ல முன்னாடி முன்முடிவு நான் இதுதான் செய்வேன், முன்முடிவு இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். முன்முடிவு வைத்து அந்த வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரம் நடக்குமா? முன்முடிவுனா இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட், இதுதான் இந்த ப்ராஜெக்ட் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்முடிவோடு அந்த நம்ம வியாபாரத்தை நடத்தினா அந்த வியாபாரம் என்ன ஆகும்? அப்போ முன்முடிவு எதுவுமே வைக்க கூடாது. அதுதான் இந்த குர்ஆனிலே 2வது சட்டமாக இருக்குது. என்ன செய்யணும்? முன்முடிவு. இந்த குர்ஆனை படிக்கும் போது முன்முடிவோட நடக்கவே கூடாது. முன்முடிவோட நம்ம அந்த குர்ஆனை படிக்கும் இன்னொரு சிந்தனை, நம்ம முன்னாடி இப்படி நினைச்சிருந்தோமே, பாக்குறோம்ல, குர்ஆன்ல இப்படி சொல்லி, குர்ஆன்ல இப்படி சிந்திக்கலாமே, குர்ஆன்ல இப்படி வசனம் இறங்கி இருக்கலாமே, நம்மளா, அதாவது இறக்குனது அல்லாஹ், அதை நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆன்ல இப்படி இறங்கி இருக்கலாம் வசனம், இப்படி இறங்கினா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நம்மளா முன்முடிவு எடுக்கிறோம். இப்ப இந்த முன்முடிவு எல்லாத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும். இந்த குர்ஆனை படிக்கும் போது மைண்ட் அப்படியே ஃப்ரீயா படிக்கணும். மைண்ட்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த குர்ஆனை படிக்கும் போது, குர்ஆனை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது நம்மளுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு, அந்த குர்ஆன் தான் நம்ம எல்லாம், அந்த குர்ஆன் தான் எல்லாம் செய்யும். இந்த குர்ஆன்ல தான் எல்லா பொக்கிஷமும் இருக்குது. நம்மளுடைய அறிவுல எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நினைச்சு நம்மளுடைய முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ, இந்த வசனத்தை பத்தி, சில வசனத்தை பத்தி நினைச்சுப்போம், ஓ இந்த வசனம் இதுக்கா, அதெல்லாம் எதுவுமே இதுவரை அதெல்லாம் ஃபுல்லா அழிச்சிட்டு நம்ம அந்த முன்முடிவே இல்லாமல் இந்த குர்ஆனை அணுக வேண்டும் என்று 2வது தகுதி இருக்கிறது. 3வது தகுதி என்ன? இதை வந்து செயல்படுத்த வேண்டும். இப்ப இந்த குர்ஆனை படிச்சிடும், சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. சும்மா நம்ம மத்த புக்கெல்லாம் படிக்கிறோம்ல, சும்மா டைம் பாஸுக்கு படிச்சுட்டு என்ன பண்ண, ஒரு 1/2 மணி நேரம் இருக்க நம்ம ஏதாவது படிப்போமேன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்போம், மற்ற விஷயங்கள் எடுத்து படிப்போம்ல. அது மாதிரி இந்த குர்ஆனை அந்த நோக்கத்துக்காக படிச்சோன்னு வைங்களேன், அப்படி அணுகக்கூடாது. அணுகுனா நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் இல்லாம போயிடும். அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்திற்காக நம்மளுடைய மனசை வச்சுட்டு செயல்படுத்தணும்னு வைங்களேன், ஓலா மாஷா அவளுடைய அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் அந்த குர்ஆனிலிருந்து அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த அணுகக்கூடிய காரணத்தை பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அப்படி 3 லிங்க் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த குர்ஆன்கிட்ட போகும்போது என்னாச்சு? மழையே ஒண்ணு இல்லாம போச்சு, நம்மளை ஏமாத்துறோம். அப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை அணுகும் பொழுது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா அணுகணும். நம்ம ஒண்ணுமே இல்லப்பா, நம்மள்ட்ட நம்ம என்னுமே ஒரு நம்ம என்ன சொல்றது, எப்படி சொல்றது, நம்ம ஒண்ணுத்துக்குமே இல்லை, குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லி குர்ஆனை அணுகும் போது அப்படி அணுகணும். 1. 2வது என்ன பார்த்தோம்? முன்முடிவு இல்லாம எந்த ஒரு முன்முடிவுமே இல்லாம இந்த குர்ஆன் அணுகணும். மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம தாழ்ந்து அப்படியே மைண்ட் ஃப்ரீயா அணுகணும், ஃப்ரீயா படிக்கணும். அதுக்கு 3வது என்ன? அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தினால்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம், கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மாற்ற, அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு சமுதாயம் அவங்க மாற நினைச்சாதான் எல்லாம் மாற்றுவான். அவங்க மாற நினைக்கணும், நம்மளும் மாறணும். நம்மளும் இந்த குர்ஆனை படித்து கொண்டு நம் வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும். இதற்கு அணுகுமுறைதான் இந்த இது. 3வது முக்கியமான விஷயம், அதை செயல்படுத்த வேண்டும். என்ன ஒரு விஷயமா இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா செயல்படுத்தினாதான் அது வந்து நடக்கும். எத்தனையோ நபர்கள் பாருங்க, நான் ஏதோ ஒரு ஆள் பெரிய ஆளா இருப்பாரா, அவர் வந்து சிந்திச்சுப்பாரு, பார்த்திருப்பாரு, செயல்பட்டிருப்பாரு. ஆனா இவர் வந்து செயல்பட்டு இருக்க மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? நான் பண்ணியிருந்தப்பா இந்த ஐடியாவை, அவர் பண்ணிட்டு போயிட்டாருப்பா. ஏன் நீ பண்ணல? உனக்கு ஐடியா வந்துச்சு, நீ செயல்படுத்த வேண்டியதானே, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, நீ செயல்படுத்தல. அவர் செயல்படுத்தினார், வெற்றி ஆகிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த செயல்படுத்துறது என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்டது போல் இந்த குர்ஆனை படைத்து அதை வந்து நம்ம செயல்படுத்தி ஆக வேண்டும். அப்படிதான், அப்பதான் அந்த குர்ஆன்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் நாம் அடைய முடியும். இந்த 3 தகுதி இல்லைன்னு வைங்களேன், இந்த குர்ஆனுடைய பொக்கிஷத்தை நம்ம அடைய முடியாது. இந்த குர்ஆனை அணுகுவதற்கு அணுகியும் வந்து ஒண்ணுமே யூஸ் இருக்காது. சும்மா வெறுமனையே குர்ஆனை படிக்கிறோம், குர்ஆன் டெய்லி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி படிக்க கூடாது. குர்ஆனை அர்த்தத்தோட உணர்ந்து அந்த குர்ஆன் இந்த தகுதியோடு இந்த குர்ஆனை அணுகணும்னு வைங்களேன். குர்ஆனை எடுக்கும் போது என்ன செய்யணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, நான் குர்ஆன் தான் எல்லாமே எடுத்து அதை வந்து அந்த சிந்தனைகள், அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டதை வச்சு முன்னாடி உள்ள சிந்தனைகளை அதையும் பொருத்தி பார்க்க கூடாது. ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம செயல்பட்டதை, நம்ம வந்து படித்ததை செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய ருசின்னு சொல்லுவாங்கல்ல, குர்ஆனுடைய அந்த இன்பத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மனதில் மாற்றி விடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.